கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷம் வேத ஆராய்ச்சியை நாம் செய்ய போகிறோம். இதுல குறிப்பாக நாம் இன்றைக்கு 116வது வாரங்களுக்கு நாம் வந்திருக்கோம். கடந்த வாரம் 115 வாரங்கள் நாம் முடித்தோம். இன்றைக்கு 116வது வாரங்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு பேச போகிற சத்தியம் ரொம்ப ஒரு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சத்தியமாக அது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு பேச போகிற சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தைகள் கேளுங்கள், விசுவாசியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமான மேல் ஆணையிட்டு சொன்னான். பாருங்க, இன்றைக்கு பேச போற சத்தியம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அதுதான் நம்ம பேச போறோம். கடந்த பகுதியில நம்ம தேவராஜ்யம் வருகிறது, அதனால் நேரம் என்பதில்லைன்னு சொல்லி சில காரியங்கள் குறித்து பார்த்தோம். தேவராஜ்யத்துல ஒரு மனுஷன் தேவராஜ்யத்துக்குள்ள போனோம்னா அவன் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிலாம் நம்ம கத்துக்கணும். பாருங்க, ஒரு மனுஷன் தேவராஜ்யத்துக்குள்ள போனோம்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும், ஏது பண்ணியிருக்கணும், அது எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, முக்கியம். ஓகே, இன்றைக்கு நம்ம சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்கின்ற சத்தியத்தை பார்க்க போகிறோம். இந்த சத்தியத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும், அதை நான் நம்புகிறேன். இன்றைக்கு நாம் நம்முடைய தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம அவருடைய சர்வ வல்லமையின் சாராம்சம், அந்த சாராம்சம்னு சொல்லுவாங்க, சர்வ வல்லவருடைய சாராம்சத்தை நாம் தெரிந்து கொள்ள போறோம். நிச்சயமா கேளுங்கள், உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். ஓகே, வேதாந்தத்தில் எப்படியே சொல்லுகிறது, அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். இதோடைய அர்த்தத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் என்பதின் அர்த்தம் என்ன? நம்ம அப்படியே பேருக்குன்னு அப்படியே சொல்லிட்டு போயிடும், ஆமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறாருன்னு. ஆனா அதோடைய அர்த்தம் என்ன, அதோடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கணும். பாருங்க, எபிரேய மொழியில தேவனுடைய நாமங்களை பற்றி பல வர்ணனைகள் சொல்லப்படுகிறது. எல்ஷடாய், சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல இந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்பது இது தேவனுடைய ஒரு தன்மையாக பார்க்கப்படுகிறது. என்ன, தேவனுடைய ஒரு கேரக்டர். அவர் அப்படிதான் இருக்கிறார். எப்படி இருக்காரா? பைபிள் சொல்லுகிறது, அவரே நம்முடைய நோயெல்லாம் குணமாக்கும் பரிகாரி கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவர் பரிகாரி கர்த்தராக தான் இருக்கிறார். பரிகாரி, அவர் பரிகாரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்னா என்ன அர்த்தம்? அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பார். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதுதான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை பற்றி சில காரியங்களை ஆழமாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னா, ஆங்கில வேதாந்தத்துல எப்படி வருதுன்னா இந்த வார்த்தை உயிரோடு இருக்கிறவர் என்கின்ற நாமத்தின் மேல் ஆணையிட்டு சொன்னான்னு வருது. இந்த தமிழ் வேதாந்தத்துல சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் அப்படின்னு வந்துச்சு. ஆனா அவங்க ஆங்கில வேதாந்தத்துல குறிப்பாக ஆம்பிளிஃபைடு பைபிள் அந்த வெர்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்லப்படுதுன்னா, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்கிற நாமத்தின் மேல் ஆணையிட்டு சொன்னான் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவங்க கூட இருக்காரு. அவர் நம்புறீங்களா? அவரை விசுவாசிக்கிறீங்களா? அவர் இயேசு, அந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அந்த நாமத்தின் பெயர் என்ன? இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுது. இயேசுவே சொல்றாருங்க, என்ன, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்றாரு. பாருங்க, அப்போ விஷயம் என்ன, இந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவன் என்கின்ற சத்தியத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறேன். என்ன அந்த சத்தியம் என்ன சொல்ல வருது? அந்த பேருக்கு பின்னாடி என்ன அர்த்தம்? நம்ம பாருங்க, நம்ம ஊர்ல எல்லாம் பேர் வைப்போங்க. பேருக்கு சில பேர் அர்த்தம் தெரியாம பேர் வச்சிடறாங்க. சமீபத்துல கூட பாருங்க, உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்று சொல்லப்படுகிறது, உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் என்கின்ற ஒரு லிஸ்ட்ல இருக்காரு. அவங்க பையனுக்கு பேர் பாருங்க நம்பர்ல வைக்கிறாங்க, XYN அப்படிலாம் வைக்கிறாங்க. பாருங்க, அர்த்தமற்ற விதத்துல பேர்ல வைக்கிறாங்க. பாருங்க, நான் சொல்லுகிறேன், வேதாந்தத்துல சொல்லப்படுகிற ஒவ்வொரு பேரும் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காரா? நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, ஏன் பேர் இப்படி வச்சுட்டாங்க. இல்லைங்க, அந்த பேர்ல ஒரு அர்த்தம் இருக்கு. பாருங்க, உங்க பேரவே பாருங்க, ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன இங்க நம்ம பார்க்க போறது என்ன? தேவனுடைய நாமம். நாமம் என்ன? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்.
ஜஸ்ட் பேரா மட்டும் இல்லைங்க, அப்படியாவே இருக்காது. நாம் ஒரு நபரையே குறிப்பிடுது பாருங்க. இப்போ என் பேரை வச்சு நீங்க கூப்பிடுறீங்கன்னா நான் மட்டும் என் பேர் வராது, நானும் தான் சேர்ந்து வருவோம் பாருங்க. ரொம்ப முக்கியம். அப்போ இது தேவனுடைய ஒரு தன்மையை குறிக்கிறது பாருங்க. இன்னைக்கு கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம் பாருங்க. இன்றைக்கு பெரிய சத்தியத்தை பார்க்க போறோம். கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, அதெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். ஓகே, நம்ம பார்ப்போம். என்ன, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். அவரே ஆமேன்னு சொல்றாரு பாருங்க. ரொம்ப முக்கியம். அதை நல்லா கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஆமேன்னா என்னது, அப்படியே தான் இருக்கேன், அதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்றாரு பாருங்க. இன்றைக்கு கொஞ்சம் ஆழமான நம்ம இதுக்குள்ள போறோம். உங்க ஆவியானவர் தாமே உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பார். இன்றைக்கு பலவிதமான காரியங்கள்ல மரணத்துல இருந்தீங்கன்னா நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்பட வேண்டாங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள், மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்ததுங்க. இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த உயிர் உள்ள தேவன் இருக்காருங்க, ஜீவாதிபதி நம்ம கூட இருக்காரு. கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேளுங்க, நிச்சயமா உங்கள் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறோம். இந்த சத்தியத்தை கேளுங்க, இயேசு சதா காலங்களில் உயிரோடு இருக்காருங்க. அதோடைய அர்த்தத்தை தான் நீங்க பார்க்க போறோம். வேதாந்தத்துல 4 விதமான அர்த்தங்களை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு 4 விதமான அர்த்தங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பார்ப்போம் பாருங்க. முதல் என்னன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்கிற அனைத்து உயிர்களுக்கும் தேவன் தான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்று காட்டப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்குற எல்லா உயிரினங்களும் நீங்க பாருங்க, ஒரு உயிரினத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, தேவன் தான் எல்லா உயிரினத்துக்கான ஒரு மூல காரணரே அவர் தான். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கீங்க, நானும் உயிரோடு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க எப்படி சொல்ல முடியுது? நீங்க கேட்கலாம், எப்படி பிரதர் சொல்ல முடியுது? இதுக்கும் அதுக்கு என்ன பிரதர் சம்பந்தம்? இதுக்கும் அதுக்கு என்ன பிரதர் சம்பந்தம்? தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறதுக்கும் நாம உயிரோடு என்ன பிரதர், இதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு பாருங்க, ரொம்ப மிகப்பெரிய சம்பந்தம். என்ன உதாரணத்துக்கு பாருங்க, கடந்த காலத்துல உங்க அப்பாவுக்கு உயிர் கொடுத்தவர் நிகழ்காலத்துல உங்களுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்காரு. வருங்காலங்கள்ல என்ன பண்ண போறாரு? உங்க பேரன் பேத்திக்கெல்லாம் உயிர் கொடுக்க போறாரு. அப்ப விஷயம் என்ன, அவர் எல்லா காலங்கள்லயும் இருக்கு, அவர் எல்லா காலங்கள்லயும் இருந்து உயிரோட இருக்கணும். அப்படி இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? உங்க தாத்தாக்கும் பண்ண முடியும், உங்களுக்கும் பண்ண முடியும், உங்க பேரனுக்கும் பண்ண முடியும். அப்ப என்ன பைபிள் தெளிவா சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதி கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தொழுந்து எழுப்பினார், அதற்கு நாங்களே சாட்சிகளா இருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. இங்க நீங்க ஆங்கில வேதாந்தத்துல படிச்சீங்கன்னா இப்படியே சொல்லப்படுது, பட் யூ கில்ட் த வெரி சோர்ஸ், த ஆத்தர் ஆஃப் லைஃப். என்னங்க, உயிரை கொடுத்தவரை நீங்க கில் பண்றீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இது என்ன காட்டப்படுகிறது? தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்பதின் அர்த்தம் என்னங்க? முதல் அர்த்தம், அவர் நமக்கு உயிர் கொடுத்திருக்காரு. அந்த உயிர் கொடுத்திருக்காரு பாருங்க, அதுவே காட்டப்படுகிறது என்ன, தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்று காட்டப்படுகிறது. அப்போ இன்னைக்கு நீங்க பாக்குற ஒரு உயிரும் சொல்லுது என்ன, தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்காரு. யாரும் சொல்ல முடியாது. சில பேர் நினைக்கிறாங்க கடவுள் என்ன உயிரோடு வருகிறாரு. நீங்க வாழ்ற வாழ்க்கையே பாருங்க என்ன காட்டுது, அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்காருங்க. பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்க தாத்தாக்கு உயிர் கொடுத்தவர், யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்காரு, இப்ப உங்க மகனுக்கும் உயிர் கொடுக்க போறாரு பாருங்க, பேரன் பேத்திகளுக்கு. எப்படிங்க, இவர் சதா காலங்கள்ல இருக்கணும், எல்லா காலங்கள்லயும் அவர் இருந்தாதான் பாருங்க, அதோ எல்லா காலங்கள்ல அவர் உயிரோடு இருந்தாதான் பாருங்க உயிர் கொடுக்க முடியும். எத்தனை பேர் விளங்குது? நிச்சயமா விளங்கும் என்று நம்புகிறேன். அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்க. அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஏதோ சொல்லுமா வாய் திறந்து, என் தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அப்போ பயப்பட தேவையில்லை, எதை கண்டும் நீங்க அஞ்ச தேவையில்லை. ஐயோ கடந்த கால வாழ்க்கையில மரணம் மாதிரி இருந்தது இல்லைங்க. கடந்த கால வாழ்க்கைய பாருங்க, அவர் நிகழ்காலத்துல உயிர் கொடுத்துருவார். இல்ல பிரதர், நிகழ்கால வாழ்க்கை கொஞ்சம் கோளாறா இருக்கிறது. இல்ல நிகழ்கால வாழ்க்கையை உயிர் கொடுத்துருவார். வருங்கால வாழ்க்கை எப்படி பிரதர் இருக்கு? இல்ல வருங்காலத்தையும் உயிர் கொடுப்பாருங்க. ஏன்னா இவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ இந்த சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற அர்த்தத்தை நம்ம எப்படி பார்க்க முடியுது? நான் உயிரோட இருக்கேங்க, அதனால என்னது, அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க இன்றைக்கு? அப்போ உயிரோடு இருப்பவர்களுக்கு உயிர் கொடுத்தவர், நல்லா இருக்குல்ல வார்த்தை, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு உயிர் கொடுத்தவர். அதனாலதான் அவர் என்ன பண்றாங்க, அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்று நாம் சொல்லுவோம் பாருங்க, உயர்த்துறோம் பாருங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். ஒரு அற்பமான உதாரணம், மன்னிக்கவும். ஏன்னா தேவனுக்கு பாருங்க,
இவருடைய தன்மையை நம்ம ஆராய்ந்து அறிய முடியாது. ஆனா சில உதாரணங்களை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒரு அணுமின் நிலையம் இருக்கு, என்னது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இடம் இருக்கு. அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல இருந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுக்குலாம் வந்து கரண்ட் சப்ளை ஆகுது. கரெக்டுங்களா? நம்ம வீட்டுக்கு கரண்ட் சப்ளை ஆகுது. அந்த கரண்ட் சப்ளை ஆனாதான் நமக்கு வீட்டுக்கு வந்து லைட் எரியுது. உண்மைதானங்க? எப்படி வருது இந்த லைட்டு? அந்த ஒரு கரண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல இருந்து கரண்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வருது. பாருங்க தேவன், பாருங்க தேவனும் இப்படிதாங்க. அவர்கிட்ட இருந்து உயிர் வருதுங்க. அவர் உயிரோட இருக்காரு பாருங்க. சதா காலங்களிலும் அவர் உயிரோட இருக்கிறதுனால தான் பாருங்க, அவர் உயிரோட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம். என்ன பிரதர்? ஆமாங்க, அதான் சத்தியங்க. பாருங்க, அவர் அன்னைக்கு மூச்சு காத்த ஊதுனது என்ன அர்த்தம் காட்டுது? அவர் ஆதாமுடைய ஜீவ சுவாசத்திலே ஆதாமுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினாரா என்னங்க? அவர் அன்னைக்கு ஆதாம் கிட்ட கொடுத்த காத்து சதா காலம் உயிரோடு இருக்கிற காத்தை கொடுத்தாருங்க. தெரியுங்களா உங்களுக்கு? அந்த மனுஷன் இழந்தான். ஆக்சுவலா இழந்தனால்தான் மனுஷனுக்கு மரணம் வந்ததுங்க. தெரியுங்களா? இல்லைன்னா மனுஷனுக்கு மரணமே இருந்திருக்காது. ஏன்? ஏன்னா சதா காலங்களையும் உயிரோடு இருக்கிறவர, சதா காலங்களையும் உயிரோடு இருக்கிற மூச்சு காத்துங்க. அந்த காத்து உள்ள வந்ததுனால பாருங்க, அவன் உயிரே, பைபிள் அப்படியே சொல்லுது, அவன் நிமித்தமாக தான் பூமி சபிக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. அவன் நிமித்தமாக தான் மரணமே வந்தது இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பாருங்க, இன்றைக்கு நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, நீங்க யோசிக்கலாம், ஐயோ பிரதர் கடந்த காலத்துல வாழ்க்கை உயிரற்ற இருக்குது. இல்ல சொல்லுங்க, வாயத்தன்னு சொல்லுங்க. இல்ல என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும். சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். எனக்காகவே உயிர் கொடுக்கிறார் பாருங்க. எனக்காகவே உயிர் கொடுத்தார். இன்றைக்கு சொல்றீங்களா? வாய் திறந்து உங்க வாய் திறந்து சொல்றீங்களா? அப்போ ஒரு காரியம் என்ன? முதல் காரியம், தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருடைய அர்த்தம் என்ன? அவர் உயிரோடன் இருப்பவர்களுக்கு உயிர் கொடுத்தார். அதனாலதான் அவருக்கு என்ன பண்ணப்படுது? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். கடந்த காலத்துக்கும் உயிர் கொடுத்தாரு, நிகழ்காலத்துல இருக்கிறவங்களுக்கும் உயிர் கொடுத்தார், வருங்காலங்களுக்கும் உயிர் கொடுப்பார். அப்போ அதனாலதான் தேவன் என்ன சொல்றோம், நம்ம சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சொல்லப்படுது. அதனாலதான் பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 10:7 அந்த வசனத்தை அழுத்தி சொல்றாங்க, வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளும் சிருஷ்டித்தவர். தமிழ்ல சிருஷ்டித்தவர்னு வருது, ஆங்கில வேதாந்தத்துல என்னது? கிரியேட்டர், லைஃபை கொடுத்தவர். அதனாலதான் கம்மா போட்டு சொல்லப்படுது. பக்கத்துல என்ன வார்த்தை? சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறது சொல்லப்படுது. எப்பா எல்லாருக்கும் லைஃப் கொடுத்தாருப்பா இவரு. யாரு எந்தெந்த பாருங்க, வானத்துல இருக்கிறவங்க எந்த காலத்துல உருவாக்கப்பட்டாங்கன்னு தெரியாது பாருங்க, அவங்களுக்கு உயிர் கொடுத்தவர். பூமியில இருக்கிறவங்க எந்த காலத்துல உருவாக்கப்பட்டாங்க, இன்றைக்கு இன்னும் வருங்காலங்கள உருவாக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. தேவன் வருங்காலத்துல இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்பா இவர் உயிரோடு இருக்காரு, இவர் வந்து உயிரோடு இருக்கிறார்ப்பா, சதா காலங்களும் உயிரோடு இருக்காருப்பா. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? விளங்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பதின் அர்த்தம், முதல் அர்த்தம் என்ன? அவர் உயிரோடு இருப்பவர்களுக்கு உயிர் கொடுத்தார். அதனாலே தேவன் என்ன? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்காருன்னு பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் என்ன? தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருந்தால்தான் நமக்கு நித்திய ஜீவனே கொடுக்க முடியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பைபிள் சொல்லுதுங்க, நம்ம நித்தியமா வாழணும்னா, நம்ம நித்தியமா உயிரோட இருக்கணும்னா, நம்ம நித்தியமா தேவனோட இருக்கணும்னா, அந்த தேவன் நித்தியமா உயிரோட இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பாருங்க, யோவான் 1:4 இப்படியே சொல்லப்படுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. யோசிச்சு பாருங்க, ஒளியா இருக்குது. அவருக்குள்ளதாங்க ஜீவன் இருக்கு, சும்மா கிடையாதுங்க. அவருக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருக்கு. யோவான் 5:11 அப்படியே கண்டினியூவா படிச்சீங்கன்னா அப்படியே சொல்லப்படுவாங்க, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். எப்படிங்க? அவரு நித்திய ஜீவனை தருகிறார்னா என்னதுங்க? நித்தியமா வாழப்போம். எத்தனை பேருக்கு விளங்குங்க? அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதே என்பதே அந்த சாட்சியம் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க, கொலோசியர் 3:4 எப்படியா சொல்லப்படுகிறது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்ப ஒரு காரியம் என்ன? இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க, நீங்க நித்தியமா வாழணும்னா அவர் நித்தியமா சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறாருங்க. அவர் சதா காலங்களும் உயிரோடு இருந்தாதான் நம்ம நித்தியமா வாழ முடியும். உண்மைதானங்க? ஒரு உதாரணம் சொன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. பாருங்க, நீங்க ஒருத்தரை பார்த்து சொல்றீங்க, நான் உங்க கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன், கவலையப்படாது அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கோங்களேன். சொன்ன நபரு திடீர்னு இறந்துட்டாருன்னா அவர் எப்படி உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்க முடியும்? எத்தனை பேருங்க விளங்குது? நம்ம கூட சொல்லுவோம்ல, நம்ம வீட்டுல என்ன சொல்லுவோம்,
கவலையப்படாத, உங்க கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன் சொன்ன ஒரு திடீர்னு பாதிரியா இறந்துட்டாருன்னா, பாதிரியா அவர் உயிரோட இல்லாம போயிட்டாருன்னா எப்படிங்க உங்களை பார்த்துக்க முடியும்? எப்படி உங்களை உயிரோட வச்சுக்க முடியும்? பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு. என்ன இயேசு கிறிஸ்து சொன்னாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்ம நித்தியமாக பார்த்து கொள்ளணும், நம்ம நித்தியமா ஜீவனோட இருக்கணும்னா அதுக்கு அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கணும். அப்ப பாருங்க, ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்ன, தேவன் நிச்சயமாய் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்காங்க. நம்ம காட்ட போறோம் பாருங்க, ப்ரூஃப் காட்ட போறோம். எப்படி பிரதர் இதை நான் நம்புறது? கடைசியில பார்ப்போம் பாருங்க. அப்போ தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்பதின் அர்த்தம் என்னங்க? ஒண்ணு, என்ன, நான் உயிரோட இருக்கேன். ஏன்னா அவர் சதா காலங்களும் உயிரோடு இருந்ததுனால தான் நான் உயிரோடு இருக்கேன். என் தாத்தா பாட்டி, என் பேர பிள்ளைகள். அதனால ரெண்டாவது விஷயம் என்ன, நான் நித்திய ஜீவன் எனக்கு தேவன் கொடுக்குறாருன்னா என்ன ப்ரூஃப்னா, அவர் சதா காலங்களும் உயிரோடு இருந்தாதான் அந்த நித்திய ஜீவன் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சதா காலங்களும் உயிரோடு இல்லாம அவர் பாதிலேயே போயிட்டாருன்னா எப்படிங்க? சான்ஸே கிடையாது. நித்திய ஜீவன் ஒண்ணு நம்மளுக்கு இல்லவே இல்லாம போயிடுமா? அப்போ ஒரு காரியம் என்ன, நாம் நித்தியமாக வாழணும்னா அவர் நித்திய ஜீவனோட அவர் இருக்கார் பாருங்க. அவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்காரு. எல்லாரும் வாய்த்தன்னு சொல்லுவோமா? இன்றைக்கு தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்காரு. இன்றைக்கு நீங்க யாராவது கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கை மாற்றுவார் தேவன். ஏன்னா அவருடைய நாமம் என்ன? சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற நாமம். எத்தனை பேர் விளங்குதுங்க? அவருடைய நாமம் என்ன? சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற நாமம். ஓகே, அப்ப பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரியுது நமக்கு. என்ன, தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் வாய்த்தன்னு சொல்லுவோமா? நீங்க சொல்லுங்க. சொல்ல பாருங்க, உங்க சரீரத்துல இருக்கிற அழிந்து போன செல்கள் பாருங்க, வியாதியா இருக்கிற அந்த வியாதியாய் மரணமா இருக்கிற அந்த மரணம் நீங்கி உயிர்த்தெழுதல் உருவாங்க. சரீரத்துல ஒரு உங்க சரீரம் உயிரடையும் பாருங்க. உங்க பண பிரச்சனைகள் பாருங்க, பணத்தை பார்த்து சொல்லுங்க, பொருளாதாரத்தை பார்த்து சொல்லுங்க. எப்படி சொல்லணும் பாருங்க, எப்படி சொல்லணும்? வாய் திறந்து எப்படி சொல்லணும்? பண பிரச்சனைகளா இருக்கிற என் மரணம் போல வாழ்க்கை மாற்றப்படட்டும், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற நாமத்தின் மூலமாய் சொல்லுங்க. இயேசு என்கின்ற சதா காலத்தில் உயிரோடு இருக்கிறவர், அவர் மூலமாய் என்னுடைய பண பிரச்சனைகள் மாற்றப்படட்டும். வாய் திறந்து சொல்லுங்க. சதா காலங்களும் உயிரோடு இருக்காருங்க. நம்ம ஏங்க மரண வாழ்க்கை வாழணும்? பண பிரச்சனை மரண வாழ்க்கை வேலை வாங்கணும். வியாதி பிரச்சனை நீங்க மரண வாழ்க்கை வேலை வேண்டாம். குடும்ப பிரச்சனையில் நீங்க மரண வாழ்க்கையை வாழ வேண்டாம். வேலை பிரச்சனை, பயம் பிரச்சனை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, இல்லைங்க. நீங்க 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 இந்த இப்பேற்பட்ட மரண வாழ்க்கையில வாழ வேண்டாம். ஏங்க உங்களுக்காக சதா காலங்களும் உயிரோடு ஒருத்தர் இருக்காருங்க. சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறாரு உங்களுக்காக. பாருங்க, எத்தனை பேருக்கு விளங்குது? ஓகே, முதல் காரியம். ரெண்டு காரியம் பார்த்தோம். தேவன் சதா காலங்களில் உயிரோடு இருப்பதின் அர்த்தம் என்ன? நான் உயிரோடு இருக்கிறதுனால தான் அவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அதுவே காட்டுது என்ன, நான் உயிரோடு இருக்கேன்னா இன்னைக்கு என் பேரன் பேத்திகளை பார்க்க போறேன். எப்படிங்க? அவர் சதா காலங்களும் உயிரோடு இருந்ததுனால தான் நான் என்ன பண்றேன்? நான் உயிரோடு இருக்கேன் இந்த பூமியில. ரெண்டாவது, நான் நித்திய ஜீவனோட இருக்கிறேன்னா அதுக்கு என்ன? அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஓகே, மூணாவது காரியம், பரலோகமே இருக்கணும்னா தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருந்தா தாங்க பரலோகமே இருக்க முடியும். என்ன பிரதர் சொல்றீங்க? பரலோகமே இருக்கணும்னா தேவன் சதா காலங்களில் உயிரோடு இருந்தா தான் பரலோகம் இருக்க முடியுமா? ஆமாங்க, அதாங்க உண்மை. கொலைசியர் 6:1-14 இப்படியா சொல்லப்படுது பாருங்க. கொலைசியர் 1:16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்ன, அவருக்குள்ள எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டதாமா. என்னென்ன? பரலோகத்துல இருக்கிறது, பூமியில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு விளங்குது? பரலோகமே இருக்கணும்னா தேவன் சதா காலத்துல உயிரோடு இருக்கணும். ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நல்லா புரியும். ஒரு ராஜ்யம் எப்ப அழிக்கப்படுது, அந்த ராஜா இல்லாம போயிட்டா அந்த ராஜ்யமே இல்லாம போயிடுது. கரெக்ட் தானேங்க? இந்த பூமியில எவ்வளவு ராஜ்யம் இருந்ததுல பார்த்துருக்கோம் நம்ம. பெர்ஷியன்ஸ் ராஜ்யம், ரோம பேரரசு, கிரேக்க ராஜ்யம், பாபிலோன், இவ்வளவு ராஜ்யங்கள்லாம் இருந்தது பாருங்க. இந்த ராஜ்யங்கள்லாம் எப்படி அழிக்கப்பட்டது? அந்த ராஜாக்கள் இல்லாம போனதுனாலதான் என்ன ஆச்சு? அந்த ராஜ்யமே அழிக்கப்பட்டது. பாருங்க, பரலோக ராஜ்யத்துல இயேசு ராஜாவா இருக்காங்க. இந்த ராஜா சதா காலங்களும் உயிரோடு இருக்காரு என்று பைபிள் சொல்லுது. இந்த ராஜா சதா காலங்களும் உயிரோடு இல்லாம இருந்தாருன்னா பரலோன்ற அது ராஜ்யமே இருக்காம போயிடும் பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? கொஞ்சம் ஆழமான சத்தியம் தான், உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன்.
சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற வார்த்தை சும்மா கிடையாதுங்க. அந்த வார்த்தைக்கு பின்னாடி மிகப்பெரிய அர்த்தங்கள் அடங்கி இருக்கு. இந்த நீங்க பூமியில வாழ்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன உயிரும் என்ன சொல்லுது? அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்காரு சொல்லுது. அதே போல நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு, இயேசுதான் மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டு நீங்க ஆராதிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நித்திய ஜீவன் சொல்லியிருக்காரா? அவர் நித்திய ஜீவன் எப்படிங்க கொடுக்க முடியும்? நம்ம நித்தியமா காலம் வாழணும்னா அவரு சதா காலங்களும் அவர் உயிரோடு இருந்தாங்க நம்ம நித்தியமா வாழ முடியும். பாருங்க, சும்மா கிடையாது. இந்த வார்த்தை சும்மா கிடையாதுங்க. பேசுகிற வார்த்தை சதா காலங்களும் தேவன் உயிரோடு இருக்காருங்க. மூணாவது என்ன? பரலோகமே இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கும். எத்தனை பேருக்கு விளக்குது? அப்போ ஒரு காரியம் தெளிவா தெரியும். என்ன? தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்காரு. அவர் உயிரோட இருக்காரு. எத்தனை பேருக்கு விளக்குதுங்க? ராஜ்யம் அழிக்கப்பட்டுச்சுன்னா அந்த ராஜா அழிக்கப்பட்டாருன்னா அந்த ராஜ்யமே போயிட பாருங்க. இயேசு ராஜாங்க. இவரை ஒருத்தரும் சீன முடியாது. இவர் ராஜாதி ராஜா, மன்னாதி மன்னா. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ பரலோகமே இருக்கணும்னா தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருந்தாதான் பரலோகம் மற்றும் எல்லாமே இருக்க முடியும். அப்போ நான் ஒன்று சொல்லுகிறேன், வேதம் சொல்கிறது, இயேசு சொல்றாருங்க என்ன? சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன் அப்படின்றாரு. ஆமா, நான் அப்படிதான் இருக்கேன். என்னங்க இடம் காட்டுது? சும்மா கிடையாதுங்க. இந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்ற வார்த்தை தேவன் உயிரோடு இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவோமா வாயை திறந்து? சதா காலங்களிலும் தேவன் உயிரோடு இருக்காங்க. பரலோகமே இருக்கணும்னா அவர் உயிரோடு இருந்தாதாங்க பரலோகமே இருக்க முடியும். எத்தனை பேர் விளங்குது? ஓகே, நான்காவது காரியமா நம்ம பார்ப்போம். நான்காவது காரியத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். என்ன? தேவன் பிசாசிற்கு நியாய தீர்ப்பும் மற்றும் ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும் அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருந்தாதான் அந்த நியாய தீர்ப்பு இருக்கும் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 எப்படியா சொல்லப்படுகிறது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமா இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களும் பாதிக்கப்படுவார்கள். பாருங்க ஒரு விஷயத்த, இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் பாருங்க. என்ன பிரதர், இது நல்லா புரியுது பிரதர். தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்காருன்னா ஓகே, நான் உயிரோடு இருக்கிறது எதை காட்டுது? தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்காருன்னு காட்டுது. அதுக்கப்புறம் எனக்கு நித்திய ஜீவன், நான் நித்தியமா வாழணும்னா தேவன் என்னை நித்தியமா வாழ வைக்கணும்னா அது என்ன காட்டப்படுதுன்னா நான் அது தேவன் சதா காலங்களில் உயிரோடு இருந்தாதான் நானும் நித்தியமா அவரோட கூட இருக்க முடியும். பைபிள் எதாவது சொல்லுதுல, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர் நித்தியமா இருக்கிற தேவனுங்க, சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் சதா காலங்களும் உயிரோடு இருந்தால் அவர் என்ன கூட்டு போயிட்டு என்ன வாழ வைக்க முடியும் பாருங்க. அப்போ என்ன காட்டுது? எனக்கு நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டதே என்ன காட்டப்படுகிறது? தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்கான்னு காட்டப்படுது. மூன்றாவது காரியம் என்ன பார்த்தோம்? நம்ம பரலோகம் இருக்கணும்னா கண்டிப்பா தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்கும். அவர்தாங்க ராஜாதி ராஜா. அவர் சதா காலங்களும் உயிரோடு இருந்ததான் பரலோகமே இருக்கும். அப்ப பாருங்க, நல்லா விளங்குது. ஓகே பிரதர், இதெல்லாம் புரியுது. ஆனா இந்த தேவன் பிசாசிற்கு நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு அவர் சதா காலங்களில் உயிரோடு இருந்தாதான் அந்த நியாய தீர்ப்பு இருக்குமா பிரதர் அப்படின்னு கேட்குறீங்க. பாருங்க, அதான் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 மேலும் அவர்களை மோசம் போக்கிற பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்குடைய இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் என்னவா? இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். பைபிள் தெளிவா சொல்லுது, அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்னா பாருங்க, சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்னா என்ன அர்த்தம்? ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். தேவன் பிசாசுக்கும் நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாரு, ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளனா உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். நீங்க நிச்சயமா நரகத்துக்கு போகுன்னு பைபிள் சொல்லுதுங்க, நான் சொல்லங்க, பைபிள் சொல்லுது. அப்போ இந்த நியாய தீர்ப்பு அவங்க மேல அப்படியே இருக்கணும்னா தேவன் சதா காலங்களும் உயிரோட இருந்தாலும் நியாய தீர்ப்பு அப்படியே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒருவருக்கு தீர்ப்பு எதன் அடிப்படையில கொடுக்குறாங்க? இன்னைக்கு சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்க, லான்னு சொல்லுவாங்க. சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன பண்றாங்க? அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அந்த தீர்ப்பு எது வரைக்கும் செல்லுபடி ஆகும்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த சட்டம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த தீர்ப்பு அவங்க மேல இருக்கும் பாருங்க. அந்த சட்டம் இல்லாம போயிடுச்சுன்னா அந்த தீர்ப்பு அவங்க மேல இருக்காது பாருங்க. நீங்க அதெல்லாம் இருக்கும் பிரதர், அப்படின்னு நடந்திருக்குங்க. நம்ம இந்திய தேசத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு பாருங்க.
பாருங்க, நல்லா புரியுங்க. ஒரு நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. எப்படி எதன் அடிப்படையில் நீங்க தீர்ப்பு கொடுக்குறீங்க? சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறீங்க. இந்த சட்டம் இந்த மாதிரி சொல்லுது, இந்த சட்டத்தை நீ மீறிட்ட, ஸோ அதனால நான் என்ன, அதனால உங்களுக்கு வந்து நான் ஜட்ஜ் பண்றேன், உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துறேன்னு சொல்லி பண்றாங்க. அந்த தீர்ப்பு பாருங்க, அந்த தீர்ப்பு இருக்கிற வரைக்கும் அந்த சட்டம் அவங்க மேல இருக்கும். அந்த மன்னிக்கணும், அந்த சட்டம் அவங்க மேல இருக்கிற வரைக்கும் அந்த தீர்ப்பு அவங்க மேல இருக்கும். அந்த சட்டம் இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த தீர்ப்பு இருக்காது பாருங்க. அந்த தீர்ப்புல இருந்தவங்க விடுதலை ஆயிடுவாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? அது மாதிரி நடந்திருக்கு, இந்திய தேசத்துல நடந்திருக்கு. பாருங்க, நம்ம இந்திய தேசத்துல 2008 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிரிவுல செக்ஷன் 66A என்னன்னா, இதன் அடிப்படையில பலருக்கு தீர்ப்பு வழங்கப்படுது. இது என்ன செக்ஷன்னா, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, அப்புறம் எனி சோசியல் மீடியால வந்து கிண்டல் பண்றது, கவர்மெண்ட் கிண்டல் பண்ணி போடுறது, அந்த மாதிரிலாம் போட்டானா செக்ஷன் படி என்ன ஆயிடும்னா, இந்த 66A படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி என்ன ஆயிடும்னா, அவங்க வந்து 3 வருஷம் சிறை தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. பாருங்க, இதன் அடிப்படையில எவ்வளவு பேரை வந்து என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு போனாங்க பாருங்க. ஏன்னா பேச்சு சுதந்திரம் பறிக்கப்பட்டுச்சு இதனால. இந்திய தேசத்துல பாருங்க எவ்வளவு பேர் அதனால கைது செய்யப்பட்டாங்க. நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா பாருங்க, 2015 இந்த சட்டமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சட்டத்தின் அடிப்படையில கைது பண்ணவங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் விடுதலை ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த சட்டமே இல்லாம போயிடுச்சு பாருங்க. அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்னங்க, தேவன் நீதியா இருக்காரு. அவர் தாங்க சட்டம், அவர் தான் சட்ட புஸ்தகம். அவர் நீதியா இருக்காரு பாருங்க. அவர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு தான் அந்த தீர்ப்பு அப்படியே செல்லுபடி ஆகும் பாருங்க. தேவன் நரகத்துக்கு மனுஷன் அனுப்பிச்சிட்டாருன்னா, அவர் சதா காலங்களிலும் அந்த தீர்ப்பு கொடுத்தவர் அப்படியே இருக்கணும் பாருங்க. அந்த மன்னிக்கணும், அந்த சட்டம் அப்படியே இருக்கணும் பாருங்க. தேவன் சட்டமா இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது, அவரே கற்பனையா இருக்கான்னு பைபிள் சொல்லுது. அப்போ என்ன, தேவன் நீதியா இருக்காரு. அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு தான் தேவன் என்ன பண்ண முடியும், பிசாசுக்கு நியாய தீர்ப்பு மற்றும் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து அது அப்படியே இருக்கும், மாறாது பாருங்க. அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இல்லைன்னா அந்த சட்டம் என்ன ஆயிடும், மாற்றப்பட்டுடும். அந்த சட்டத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க, நியாய தீர்ப்பு கொடுத்தவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆளே இல்லை, அதுக்கப்புறம் எப்படி அந்த சட்டம் செல்லும், சட்டமே இல்லை, அப்புறம் எப்படி அந்த தீர்ப்பு செல்லும், அது மாதிரி ஆயிடும் பாருங்க. ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல, நிச்சயமா வழங்கியிருக்கும். என்னங்க கேக்குதுங்களா? நிச்சயமா கேட்கும். தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் அர்த்தம் என்னங்க? என்ன அர்த்தம்? அவர் சதா காலங்களும் உயிரோடு இருந்தாதாங்க நியாய தீர்ப்பே செல்லுபடியாகும். அவர் சதா காலங்களும் உயிரோடு இல்லைன்னு வச்சுங்களேன். ஏன்னா சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்னா என்ன அர்த்தம்? தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருந்தாதான், நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த, அவர் சதா காலங்களும் உயிரோடு இருந்தாதான் அவர் சொன்ன அந்த சட்டம் அப்படியே இருந்துகிட்டே இருந்து நரகத்துல இருக்கவங்க அந்த சட்டம் அப்படியே செல்லுபடி ஆகிட்டே இருக்கும் பாருங்க. அவர் சதா காலங்களும் உயிரோடு இல்லாம போயிட்டாருன்னா நரகத்துல தேவன் கொடுத்த அந்த தீர்ப்பு சொன்ன சட்டமும் செல்லுபடியாகவும் போயிடும். ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்காருங்க. நீங்க கேட்கலாம், இது எப்படி நம்புறது? தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்காரு. ஆமாங்க. அதை எப்படி ப்ரூஃப் பண்ணாருன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருங்க. கடவுள் மனுஷனா இந்த பூமிக்கு வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு. என்ன பாரு, நான் மறிக்கிறேன், ஆனாலும் நான் உயிர் தெழுவேன். என்ன காட்டுது? நான் சதா காலங்களும் உயிரோடு இருக்கேன்ப்பா. சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற ஒருவரால் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும், வேற யாராலும் பண்ண முடியாது. தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்காரு. எப்படிங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காரு? எதை எப்படி நம்புறது? இயேசுவை பாருங்க. இயேசுவே சொல்றாரு, என்ன இயேசுதாங்க அந்த தெய்வம். அந்த தேவன் சொல்றாரு, எப்பா கடவுள் சதா காலங்களும் உயிரோடு இருக்காரா? எப்படி நான் நம்புறதுனா, இயேசுவை பாருங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்து மனு அவதாரம் எடுத்து மரித்து உயிர்த்தெழுகிறாரு. இந்த மரித்து உயிர்த்தெழுது எதை காட்டுது? பாரு, நான் மறிக்கிறேன், உன் பாவத்துக்காக தான் மறிக்கிறேன், ஆனா நான் உயிர்த்தெழுந்துருவேன், அதை நான் காட்டுறேன் பாரு. ஏன்னா எதை காட்டுது? அதுல 2 காரியம் காட்டப்படுது. என்ன? ஒண்ணு, அவர் மரணத்துக்கு மேல் அதிகாரியா இருக்காரு. 2வது என்ன, அவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்காருன்னு காட்டப்படுது. இதுதாங்க மிகப்பெரிய ப்ரூஃப். யோசிச்சு பாருங்க. அப்ப ரொம்ப முக்கியம். அப்போ தேவன் ஒரு காரியத்தை காட்டுறாரு. என்ன? தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்று காட்டப்படுது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஓகே. இன்று கேட்டு இருக்க நீங்க, இயேசு கிறிஸ்து சதா காலங்களும் உயிரோடு இருக்காருங்க.
நீங்க ஒரு வேளை சொல்லலாம், எனக்கு இயேசு வேணாம் வேணாம் வேணாம், நீங்க சொல்லவே முடியாதுங்க. நீங்க எங்க போனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கவர் தான் என்ன பண்ண முடியும், நீங்க பார்த்துட்டு தான் இருக்க முடியும், வேற வழியே இல்லை. அது எப்படி பிரதர்? ஆமாங்க, நீங்க உயிரோடு இருக்கிறது என்ன காட்டப்படுது? தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்காருன்னு காட்டப்படுது. ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு, ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீங்க வாழ்றீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறாருன்னா அந்த நித்திய ஜீவனை எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் சதா காலமும் உயிரோடு இருந்தால் தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஓகே, தேவன் சதா காலமும் உயிரோடு இருக்காரு. ஒருவேளை நீங்கள் தேவனை பரலோகத்தெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நான் இயேசுலாம் நம்பல பிரதர், ஆனா பரலோகம்னு ஒன்று இருக்கு பிரதர் நம்புறேன்னா அந்த பரலோகம் கூட இருக்கணும்னா தேவன் சதா காலத்துல உயிரோடு இருந்தால் தான் அந்த பரலோகமே இருக்கும். பாருங்க, அது மட்டும் இல்லை. ஓகே பிரதர், எனக்கு தேவனே வேணாம் பிரதர் அப்படின்னு சொன்னா தேவன் ஒரு தீர்ப்பு வச்சிருக்காரு, நியாய தீர்ப்பு வச்சிருக்காரு. அந்த நியாய தீர்ப்பு கூட செல்லுபடி ஆகணும்னா தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருந்தால் தான் அந்த நியாய தீர்ப்பு செல்லுபடி ஆகும். அந்த சட்டம் அப்படியே இருக்கும். இன்னைக்கு நீங்க இயேசுவே வேணாம் வேணாம்னு சொல்லி நீங்க முடியாத காரியம். ஏன்னா சதா காலங்களில் உயிரோடு இருக்கவர், நீங்க எங்க போனாலும் வருவார். உங்க வாழ்க்கை துவக்கத்துல இருந்து உங்க வாழ்க்கை நித்தியம், உங்க வாழ்க்கை முடிவு எல்லா இடத்துலயும் அவரை கொண்டுதான் போகும். நீங்க சொல்லலாம் ஒருவேளை அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இல்லை பிரதர், நிச்சயமாங்க கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை மாற்றப்படும். சதா காலங்கள் உயிரோடு இருக்க உங்க கூட இருக்காருங்க. நீங்க எங்க பயப்படணும்? நீங்க எங்க கவலைப்படணும்? நீங்க இந்த தேவனை நம்புங்க. நீங்க கேட்கலாம் பிரதர், எப்படி பிரதர் கடவுள் சதா காலங்கள் உயிரோடு இருக்காருன்னா அதுக்கு ப்ரூஃபை காட்டிட்டாருங்க. அந்த ப்ரூஃப் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் பாருங்க காமிச்சிட்டாரு. என்னப்பா நான் மறிக்கிறேன். எதுக்காக மறிக்கிறேன்னா நீ நல்லா பாரு, 2 காரியத்துக்காக மறிக்கிறேன். என்ன? உன் பாவத்துக்காக நான் மறிக்கிறேன். 2வது என்ன? உன்னை நீ நம்புறதுக்காக மறிக்கிறேன். என்ன? நான் சதா காலங்களும் உயிரோடு இருக்கணும்னு காட்டுறதுக்காகவே மறிச்சிருக்காரு இயேசு கிறிஸ்து. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருந்தாலும் செய்யுங்க. நீங்க எனக்கு வேணவே வேணாம், இயேசுவே வேணாம் நீங்க சொன்னா கூட அவர் எல்லா இடத்துலயும் உங்க கூட தாங்க இருக்காரு. அவர் கூட தான் நீங்க டிராவல் பண்றீங்க. தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம பார்த்தோம் 4 காரியம். என்ன? அவர் உயிரோடு இருக்கிறது, நான் உயிரோடு இருக்கிறது என்ன காட்டப்படுது? அவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்காரு காட்டப்படுது. எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தது என்ன காட்டப்படுது? அவர் சதா காலங்களும் உயிரோடு இருந்தாதான் எனக்கு நித்தியமா நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். 3வது என்ன? பரலோகமே ஒண்ணு இருக்கணும்னா அவர் நித்தியமா இருந்தா தாங்க, அவர் சதா காலங்களும் உயிரோடு இருந்தா தாங்க பரலோகமே இருக்க முடியும். 4வது என்ன பார்த்தோம்? நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்கணும்னா கூட ஒரு மனுஷனுக்கு அவர் சதா காலங்களும் உயிரோடு இருந்தாதான் அந்த நியாய தீர்ப்பு அப்படியே இருக்கும் அவங்க மேல. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ இன்று ஒரு வேளை நீங்க சிந்திக்கலாம், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? நான் எதை செஞ்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டேது. என் வாழ்க்கைய ஒரு மரித்த நிலைமையில ஒரு டெத் மாதிரி இருக்கு. லைஃபே ஒரு டெத்தா இருக்குது. எல்லாமே செத்து போன மாதிரி இருக்கு. இல்லை நீங்க நினைக்காதீங்க உங்க வாழ்க்கை மரணம் போல நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்லைங்க, சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவங்க கூட இருக்க. நீங்க அவரை நம்புறீங்களா? அந்த சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற ஒரு பேர் தான் என்ன? இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுது. இயேசுங்க, இயேசுவை நம்புங்க. நீங்க கேட்கலாம், பண பிரச்சனையில ஒரே மரணம் போல வாழ்க்கையா இருக்குங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சதா காலங்களில் உயிரோடு இருக்கவர் உங்க பண பிரச்சனைகள் மரணம் போல இருக்கிறவங்க பண பிரச்சனையை அவர் உயிர்த்தெழ வச்சிருவாங்க. உண்மையாங்க, யோசிச்சு பாருங்க. ஏங்க, உங்களுக்காக தான் எனக்காக தான் இந்த பூமிக்கே வந்தாரு. என்ன காட்டுறாரு? காட்டுறதுக்காகப்பா நீ என்ன நம்பு, நான் பாரு நான் தான் சதா காலங்களும் உயிரோடு இருக்கேன்ப்பா, நீ என்ன நம்பு. மற்றவங்க யாரும் சதா காலம் உயிரோடு இருக்க முடியாது, நான் இருந்தா தான் அவங்களும் இருக்க முடியும் அப்படின்னு காட்டுறாரு பாருங்க. அப்ப அவரை நம்புங்க. மற்றவரை நம்பாதீங்க, பணத்தை கூட நம்பாதீங்க, பணத்தை கொடுக்குறவரை நம்புங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நீங்க பாருங்க, பணத்தை கொடுக்குறவங்க பணத்தை நீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கூட போயிட்டு ஒருத்தர்கிட்ட காசு கேட்க போறீங்கன்னா அந்த பணத்தை நம்ப மாட்டீங்க, அந்த கொடுக்குறவரை தான் நம்புவீங்க. இன்னைக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னாரே, கொடுத்துருவார்ல, ஓகே நம்பிக்கை வைக்கிற ஃபோனில் கூட அப்படி சொல்லுவீங்க, நான் உங்களை நம்புற பிரதர் கண்டிப்பா கொடுத்துருவீங்க. யோசிச்சு பாருங்க, தேவன் நம்முடைய தேவன் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவன். பைபிள் எப்படியா சொல்லப்படுது பாருங்க, இப்படியா சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 1:18 என்ன? ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார். அவரு தாங்க எல்லாத்துக்கும் கீ. அவரு விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதான் பைபிள் சொல்ல பாருங்க, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோள்களை உடையவரப்பா, ஐ எம் த கீ பாயிண்ட். நான் தான் உனக்கு கீ. லைஃப்ல எல்லாத்துக்கும் நான் தான் பாக்கி. வாழ்க்கை மரணம் போல இருக்கிற வாழ்க்கையை உயிர்ப்பிக்கணும்னா நான் தான் பாக்கி அப்படின்னு இயேசு சொல்றாரு பாருங்க. வியாதி பிரச்சனையா இருக்கா? ஒருவேளை இன்றைக்கு வியாதியில இருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வருது. என்ன? யோபு 19:25 சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கார். வாயத்திறந்து சொல்றீங்களா?
என் மீட்பர் சதா காலங்களும் உயிரோடு இருக்கா. சொல்லுங்க, வாய்த்தன்னு சொல்லுங்க. பண பிரச்சனையா இருக்கா, வாய்த்தன்னு சொல்லுங்க. பண பிரச்சனை மரணம் போல இருக்கா அவங்க வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் வந்து தற்கொலை எல்லாம் செய்யறாங்க. என்ன ரீசன்? பணத்தினால. பண பிரச்சனை அவங்களை பாருங்க மரணம் என்கின்ற ஒரு இடத்துக்குள்ள எடுத்துட்டு போகுது பாருங்க. வியாதி பிரச்சனை மரணம் என்கின்ற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுது. குடும்ப பிரச்சனை மரணம் என்ற ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. அவங்க வேலை பிரச்சனையே என்ன ஆயிடுது அவங்களுக்கு? மரணம் போல ஒரு வாழ்க்கை ஆயிடுது. பயம், மன சஞ்சலம், இதெல்லாம் மரணம் போல ஒரு வாழ்க்கையா இருக்கா? இல்லைங்க. இன்றைக்கு வாயத்தன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. இன்றைக்கு சொல்லும் போதே உங்களுக்கு தெய்வீக விடுதலை உண்டாகும். என்ன சொல்லுங்க? இயேசு என்கின்ற மீட்பர் உயிரோடு இருக்காங்க. சொல்றீங்களா வாய் திறந்து? இயேசு என்னும் மீட்பர் உயிரோடு இருக்காங்க. உங்க பிரச்சனையை மாத்துவாங்க. உங்க பண பிரச்சனை மரணம் போல இருந்தா கூட அதுக்கு ஜீவனை கொடுத்துருவாங்க. ஏன்னா அவர் பேர் ஜீவாதிபதி. நம்புறீங்களா? இயேசுவை நம்புறீங்களா? சதா காலங்களும் உயிரோடு இருக்காங்க. இவரை நீங்க நம்புங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் எப்படியா சொல்லப்படுகிறது? எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலே எல்லாவற்றையும் உயிரோடு செய்வாங்க. எல்லாரும் வாய்த்த சொல்லிங்களா? எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். உங்க பண பிரச்சனையை உயிரோடு இருக்க செய்வார். உங்க வியாதி பிரச்சனையை உயிரோடு இருக்க மாத்துவாரு. உயிரோட மாத்திடுவார். வியாதியா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு பேரை பாருங்க, என் வாழ்க்கையில தேவன் எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்கேன். மரணம் போல வியாதிகள் வந்தா கூட பாருங்க, தேவன் அதை உயிர்ப்பிக்க செய்வார். இந்த உயிரோடு இருக்கிற தேவனை நீங்க நம்ப, உங்க வாழ்க்கை மாற்றப்படும். சொல்றீங்களா? வாய் திறந்து சொல்றீங்களா? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியலங்க. இன்றைக்கு நீங்க கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரே, நீங்க எனக்காக தானப்பா சதா காலங்களும் உயிரோடு இருக்கீங்க. எனக்காக தான் நீங்க சதா காலங்களும் உயிரோடு இருக்கீங்க. எனக்காக சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரே, எனக்காக நீங்க மீட்பர் உயிரோடு இருக்குன்னு சொன்னீங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கீங்க. என் பண பிரச்சனை மரணம் போல என் வாழ்க்கை இருக்கு. என் வாழ்க்கையில நீங்க உயிரோடு, என் வாழ்க்கையை நீங்க உயிர்ப்பிக்கீங்க. இன்னைக்கு சொல்றீங்களா? வாய் திறந்து சொல்றீங்களா? இன்றைக்கு சொல்றீங்களா? வாய் திறந்து சொல்லுங்க. என் பிரச்சனை, என் பொருளாதார பிரச்சனையில தேவன் சதா காலங்கள் உயிரோடு இருக்கார். சொல்றீங்களா? வாய் திறந்து சொல்றீங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கார். சொல்றீங்களா? இயேசு என்ற மீட்பர் என் பொருளாதார பிரச்சனையில உயிர் கொடுத்தார். என் வியாதியில மரணம் போல இருக்கிற என் வியாதிக்கு தேவன் உயிர் கொடுத்தார். சொல்றீங்களா? வேலை பிரச்சனை, அதுல தேவன் உயிர் கொடுத்தார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்காங்க. சதா காலங்களும் உயிரோடு இருக்காங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க இன்றைக்கு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் வாய் திறந்து சொல்றீங்களா? இன்றைக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கார். அதான் ஆணையிட்டு சொல்றாரு. அந்த தேவதூதன் என்ன ஆணையிட்டு சொல்றாரு, சத்தியம் பண்ணி சொல்றாரு. என்ன எப்பா, மீட்பர் உயிரோடு இருக்காருப்பா. அவர் எப்படி இருக்காரா? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்காருப்பா. அவரு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்காரு. எத்தனை பேர் விளங்குதுங்க? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சதா காலங்களில் உயிரோடு இருக்கக்கூடிய வார்த்தை சும்மா கிடையாதுங்க. அந்த வார்த்தை சும்மா கிடையாது. அந்த வார்த்தையினாலதான் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கும். அந்த வார்த்தையினாலதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. அந்த சதா காலங்களும் உயிரோடு இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம் தான். அதே போல நீங்களும் நானும் நித்திய ஜீவனா இருக்கணும். அதற்கான அர்த்தமா தான். பரலோகமே இருக்கணும்னா அவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்கும். அது சும்மா கிடையாதுங்க. நம்ம படிக்கும் போது சும்மா படிச்சுட்டு போயிடும். சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறோம். இல்ல, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அர்த்தம் இருக்குங்க. என்ன? அவர் சதா காலங்களும் உயிரோடு இருந்தாதான் நியாய தீர்ப்பே மனுஷனுக்கு செல்லுபடி ஆகும். அப்படியே இருக்கும். சொன்ன நியாய தீர்ப்பு அப்படியே இருக்கும். அவர் சதா காலங்களும் இல்லாம இருந்தாருன்னா எப்படிங்க நியாய தீர்ப்பு செல்லுபடி ஆகும்? செல்லுபடியே ஆகும். இன்றைக்கு ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரிங்க, இயேசு என்கின்ற மீட்பர் உங்களுக்காக இருக்காரு. அவர் உயிர் தெரிந்திருக்காரு. உங்களுக்காக உயிரை கொடுத்தாங்க. எதுக்குங்க? எதுக்கு வந்து காட்டணும்? நீங்க கேட்கலாம், ஏன் பிரதர் வந்து காட்டணும்? உங்களை நம்ப வைக்கிறதுக்காகவே அவர் வராரு. இப்ப பாரு, நான் சதா காலங்களும் உயிரோடு இருக்கேன். நான் ஏன் மறிக்கிறேன் தெரியுமா? நான் மறிப்பேன். 2 காரியத்துக்காக மறிச்சார் தேவன். என்ன? 1, உங்க பாவத்துக்காக மறிச்சார். 2வது என்ன காட்டுறாருப்பா? மரணத்தின் மீது எனக்கு ஆளுகை இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சதா காலங்களும் உயிரோடு இருக்கேன் பாரு, அதுக்காகவே நான் மறிச்சு உயிர் தழுவேன். அதை காட்டுறேன் பாருங்க அப்படின்றாரு. இன்றைக்கு நீங்க இயேசுவை விசுவாசி, உங்க வாழ்க்கை மாற்றம். இன்றைக்கு இயேசுவை நீங்கள் விசுவாசி, இந்த தேவனை நீங்க விசுவாசிங்க. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். சொல்றீங்களா? வாய் திறந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கார். சொல்றீங்களா? வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்ல என்ன சொல்லிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க, சொல்ல பாருங்க, உங்க வாழ்க்கை மாற்றப்படும். இன்றைக்கு உங்க பிரச்சனை என்ன வந்தாலும் எனக்கு தெரியல என்ன பிரச்சனை நீங்க இருக்கீங்க. ஆனா உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுங்க. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுங்களா? உண்மைதானங்க? ஒரு பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையாங்க? ஆமா தானங்க? ஒரு பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்கு. பாருங்க, வியாதியில பல வியாதிகள் பேர் வச்சு சொல்றாங்க பாருங்க. சிக்கன் குனியா, மட்டன் குனியா, கொரோனா,
என்னென்ன வியாதி சொல்றாங்க, அதுக்கெல்லாம் நாமம் இருக்கு பாருங்க. நாமம் இருக்கு. பணத்துக்கு கூட ஒரு பேர் இருக்கு. பணம் பிரச்சனைன்னு ஒரு பேர் இருக்கு. வேலைன்னு ஒரு வேலையில, இந்த வேலையில ஒரு பிரச்சனை இருக்கு சொல்றான்ல, நான் கம்பி கட்டுற வேலை செய்யறேன், நான் வந்து இந்த வேலை செய்யறேன், நான் ஆபீஸ் ஜாப் செய்யறேன், நான் இந்த வேலை செய்யறேன், என் வேலையில பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நாமம் இருக்கு. ஆனா பாருங்க, இந்த எல்லா நாமத்தை காட்டிலும் மிகப்பெரிய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த எல்லா நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த நாமங்கள்லாம் மரணம் போல இருந்ததுன்னா, இயேசு என்கின்ற நாமம், அந்த அந்த நாமத்தை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இந்த நாமத்தை உயிரடைய செஞ்சிடலாம், இல்லைன்னா விரட்டி விட்டுருலாம். சரிங்களா? பெரிய நாமம் இயேசு என்கின்ற நாமம் பெரிய நாமம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவருக்கு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற நாமத்தின் மேல் ஆணையிட்டான் என்று சொல்லப்படுது. ஓகே, எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிப்போமா? விசேஷமாய் இன்றைக்கு நீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனையில இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை பொருளாதார பிரச்சனையா இருக்கா, சொல்லுங்க. பொருளாதார பிரச்சனையை இயேசுவின் நாமத்தினால வெளியே போய் எங்க குடும்பத்தை விட்டு, சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கார். என் பிரச்சனையில என்னை உயிரோட வச்சுக்கிறார். இயேசு நாமத்துல வெளியே போ. பொருளாதார பிரச்சனை இயேசு நாமத்துல வெளியே போன்னு சொல்லுங்க. வாய்த்தரங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்காரு. மரணம் போன்ற உனக்கு அதிகாரம் கிடையாது. மரணம் போன்ற என்னுடைய பொருளாதார பிரச்சனை உனக்கு அதிகாரம் கிடையாது. வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க. வியாதி என்னென்ன வியாதியில இருக்குன்னு தெரியல, ஆனா சொல்லுங்க. உங்க வியாதியை பார்த்து சொல்றீங்களா, இன்னைக்கு வாய்த்தர சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த என் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற இப்பேற்பட்ட இந்த வியாதி இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. என் மீட்பர் உயிரோடு இருக்கார். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கார். எனக்காக தான் அவர் உயிரோடு இருக்கார். எனக்காக ஒரு உயிரோடு இருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? காட்டுறாருங்க, நம்ம தேவன் காட்டுறாரு. சதா காலமும் உயிரோடு இருக்கார். அந்த சதா காலமும் உயிரோடு இருக்கிறவங்க நம்புங்க, உங்க வாழ்க்கை மாற்றப்படும்.